ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி. நல்லா ஒரு 1/2 கிலோ வந்து கருப்பட்டி, நல்லா நாட்டு கருப்பட்டியாக எடுத்து நல்லா தட்டி ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா இருப்பு சட்டியில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதை கொதித்தோடனே திருப்பி வந்து ஒரு பாத்திரத்தில் அரிப்பு வச்சு அதில் அடியில் மண் கல் தூசிலாம் இருக்கும், இருத்துட்டு திருப்பி ஊற்றணும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நெரு நெருன்னு இருக்கும். திருப்பி நல்லா கொதித்தோடனே ஒரு கரண்டிக்கு நான் நெய் ஊற்றியிருக்கேன். நெய் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோன்னே நான் கிண்ணம் வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ கருப்பட்டி போட்டிருக்கேன். அதனால் வந்து ஒரு 2 1/2 கிண்ணத்துக்கு மாவு போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டிப்படாமல் இந்த பதத்துக்கு கிண்டி வச்சிடணும். இதில் வந்து நெய்யும் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. நல்ல ஒரு 200 நல்லெண்ணெய் நல்லா குளூர ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயை ஃபுல்லாக அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். போட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து தட்டு போட்டு மூடி வைக்கலை. நான் அப்படி கிண்டிகிட்டே இருந்ததுனால வந்து கரெக்டாக இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆம்பளை பசங்க, சடங்கானவங்க, குழந்த பெற்றவங்க யாருனாலும், குறுக்கு வலி உள்ளவங்க மேக்ஸிமம் இந்த களியை வாரத்தில் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பீரியட்ஸ் டைத்துலலாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக உள்ளது பிள்ளைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும் களி வந்து.